எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் மீண்டும் உயிரோட வந்திருக்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சியை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருக்குது. என்ன அதிசயம் நடந்துச்சு, மிக பெருமளவுக்கு சந்தோஷமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒட்டுமொத்த தமிழகமே இந்த சந்தோஷத்தை மிக பெருமளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பாரதி ராஜா அவர்கள் மீண்டும் உயிரோட வந்திருக்கிற இந்த சந்தோஷமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரதி ராஜாவுடைய மரண செய்தி நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே மிக பெரும் அளவுக்கு கண்கள் கலங்கி போயிட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய மரணம் தான், அவருடைய மரணம் எப்படி அடைஞ்சாரு, எந்த நிலையில் அடைஞ்சாரு அப்படிங்கிறது தான் மிக பெரும் அளவுக்கு சோககரமான விஷயம். பாரதி ராஜா இவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்து இவ்வளோ பெரிய படைப்புகளை கொடுத்து கடைசீட்டில் எப்படி இறந்தார் அப்படின்னா தனிமையில் யாருமே இல்லாமல் இறந்தார். ஆனால் அவர் செஞ்ச சில நல்ல விஷயங்கள் அவருக்கு கடைசி காலத்தில் கை கொடுக்க தான் செஞ்சிச்சு. அவரால் வளர்க்கப்பட்ட நிறைய சினிமா பிரபலங்கள் அவரை கடைசி காலத்தில் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக ராதிகா அவர்கள். நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது கூடவே இருந்து அவங்கள தன்னுடைய சொந்த அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டது ராதிகா அவர்கள். இப்படி இருக்கிறப்ப பாரதி ராஜா இறந்த பிறகு அவர் நிம்மதியாக அவருடைய இறுதி சடங்கு நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இறுதி சடங்கு கூட நிம்மதியாக நடக்கலை. அங்கும் சொத்துக்காக தகராறு, மருமகளும் மனைவியும் சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் மருமகள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நன்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா மருமகள் பொறுத்த வரைக்கும் என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, எனக்கு சொத்து மேல விருப்பமே கிடையாது. என்னுடைய அப்பாவா நான் பார்த்த என்னுடைய மாமனார் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாரு. இந்த ஒரு நேரத்துல என்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாரதி ராஜாவுடைய மனைவி அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கும் சொத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னவும் அங்க ஒரு மிக பெரும் அளவுக்கு சண்டை ஏற்பட்டிருக்கு. உடனடியா ராதிகா அவர்கள் உள்ள பொருந்து இது இங்க பேசுற விஷயம் கிடையாது, இதெல்லாம் இங்க பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் கங்கை அமரன் பாரதி ராஜாவுடைய மனைவியை பார்த்த உடனே இப்ப எதுக்கு நீ இங்க வந்த, ஒழுங்கா செத்துட்டானா இல்லையான்னு பார்க்க வந்தியான்னு கேட்கவும் அது ஒரு மிக பெரும் அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இப்படி பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கு மிக பெரும் அளவுக்கு மோசமா முடிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்குது. நம்முடைய பாரதி ராஜாவுக்கு என்னதான் தன்னுடைய கடைசி காலங்கள் இவ்வளவு கஷ்டமா முடிஞ்சிருந்தாலும் அவருடைய படைப்பாலையும் அவருடைய சாதனைகளாலையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் நம்முடைய தமிழகத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்து. ஒரு குறிப்பிட்ட நபர் பாரதி ராஜாவுடைய படங்கள் மூலமா அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான். நிறைய மகிழ்ச்சிகளையும் நிறைய நினைவுகளையும் பாரதி ராஜாவுடைய படங்கள் கொடுத்திருக்கான். அவருடைய இறப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியலையா, அதற்காக உலகத்திலேயே மிக சிறந்த சிற்பக்கலை நிபுணரை வைத்து அச்சு அசல் பாரதி ராஜாவை ஒரு சிலையா செதுக்கி இருக்கிறாரு. அந்த ஒரு கிஃப்டை பாரதி ராஜாவுடைய மருமகிட்ட கொடுத்திருக்கிறாரு. அவங்க சந்தோஷமா அந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே சொல்றது, பாரதி ராஜா ஐயா மீண்டும் அதே சிரிப்போட அதே புன்னகையோட உயிரோட வந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு எல்லாருமே அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை பார்த்து பாரதி ராஜாவுடைய மனைவி சொன்ன குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, சிலையை பார்த்துட்டு இந்த மக்கள் உயிரோட வந்துட்டாருன்னு சொல்றாங்க. எப்படி இப்படி முட்டாள்தனமா பேசுறாங்க, சிலை எப்படி உயிரோட வரும், அவர் தான் இறந்து பல மாசங்கள் ஆகுதுன்னு ஒரு கமெண்ட்டை சொல்லவும் மிக பெரும் அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. நேயர்களே, இந்த ஒரு தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிலை உயிர் கிடையாதா? பாரதி ராஜாவுடைய மனைவி சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கிடக்க தெரிவிங்க. நன்றி.